இந்த சம்மர் டைம்க்கு உங்களுக்கு ஸ்வெட் ஆனாலும் போகாத மேக்கப் தான் கண்டிப்பா தேவைப்படும். ஸோ அந்த மேக்கப் தான் காட்டுறேன். ஸ்வெட் ஆனா மட்டும் இல்ல, இப்படி தேய்ச்சாலும், கிள்னாலும் போகாத ஒரு மேக்கப் தான் நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இந்த சம்மருக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சம்மருக்கு நீங்க டெய்லி மேக்கப் போடுற ஆளு, காலேஜுக்கு, ஆஃபீஸ்க்கு, சும்மா வீட்ல இருக்கவங்களுக்கு கூட நீங்க போடுறீங்கன்னா, இந்த மேக்கப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதில நான் காட்டியிருக்க டெக்னிக் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப 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 பர்ஃபெக்ட்டா செட் ஆகும். அண்ட் எல்லாமே அஃபோர்டபுள் ப்ராடக்ட் வச்சு தான் இந்த மேக்கப் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு ஸ்கின் லைக் மேக்கப்பாக தான் இருக்கும். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஹே ஆல், லாங் டைம் நோ சி. ரொம்ப நாளா யூடியூப்ல மேக்கப் டியூட்டோரியல் மட்டும் வரதே இல்ல. ரீசன் உங்க எல்லாருக்கும் தெரியும். நெறைய எனக்கும் ஹெல்த் ரீசன் அண்ட் சுத்தி இருக்கிறதுலயும் என் அட்மாஸ்பியர் சரியில்ல. ஸோ அதனால என்னால கொஞ்சம் இந்த மேக்கப் டியூட்டோரியல் வீடியோ போட முடியாம இருந்தது. பட் இனிமே ஐ ப்ராமிஸ் இனிமே உங்களுக்கு ரெகுலரா யூடியூப்ல மேக்கப் டியூட்டோரியல் வீடியோ வரும். இன்ட்ரெஸ்டிங்கா உங்களுக்கு இந்த சம்மர் அப்புறம் வின்டர் அப்புறம் எல்லாத்துக்குமே செட் ஆகுற மாரி மேக்கப் டிப்ஸ் அள்ளி குடுத்துட்டே இருப்பேன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இத்தனை நாள் நான் வீடியோ போடாததுக்கு சாரி. அண்ட் இந்த வாட்டி நான் போட போற வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்க இன்ட்ரோலயே பார்த்துருப்பீங்க இது என்ன வீடியோன்ட்டு. ஸோ ஸ்வெட் ப்ரூஃப், இந்த சம்மருக்கு ஸ்வெட் ஆனாலும் மேக்கப் போகாத ஒரு மேக்கப் தான் நமக்கு வேணும். ஸோ அந்த மேக்கப் தான் உங்களுக்கு நான் பண்ணி காட்ட போறேன். கண்டிப்பா காலேஜ், ஆஃபீஸ், சும்மா வீட்ல இருக்கவங்களுக்கு கூட இந்த சம்மர்ல சும்மா வீட்ல இருந்தாலே ஏசி ரூம்ல இருந்தாலே நல்லா வேர்க்குது. அப்படி இருக்கும்போது ஆஃபீஸ், காலேஜ் எல்லாரும் போறவங்களுக்கு ஒரு ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப்ன்றது வேணும். அதுவும் சிம்பிள் மேக்கப்ல நம்ம டெய்லி போடுற மேக்கப்லயே எப்படி வந்து ஒரு ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப் பண்ணலாம் தான் இன்னைக்கு நான் சொல்லி தர போறேன் உங்களுக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஃபவுண்டேஷனே இல்லாம தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோல நான் சிம்பிள் ஸ்டெப்ஸ்ல எப்படி ஒரு ஸ்வெட் ப்ரூஃப் மேக்கப் பண்ணலாம் தான் சொல்லி தர போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஃபேஸை ஹைட்ரேட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு ஹைட்ரேட் நல்லா பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்டே வந்து நான் ஸ்டெப் 1 ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா வந்து நான் ஒரு டோனர் யூஸ் பண்றேன். அது என்ன பிராண்டா வேணா இருக்கலாம். நான் வந்து ஃபாக்ஸ்டேலோட ஒரு டோனர் யூஸ் பண்றேன். இந்த டோனர் வந்து ஆக்சுவலி க்ளோ டோனர் தான். பட் இது வந்து என்ன பண்ணுதுன்னா க்ளோவிங்லாம் குடுக்குதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா இல்ல. ஓரளவுக்கு தான் க்ளோ குடுக்குது. பட் இது நம்மளோட ஃபேஸை நல்லா ஹைட்ரேட் பண்ணுது. அண்ட் போர்ஸ் இருக்கவங்களுக்குலாம் இது ஒரு நல்லா இருக்கு நிஜமாவே. ஸோ அதனால வந்துட்டு இந்த டோனரை வந்து நான் சஜஸ்ட் பண்றேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இதோட ரேட் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 499 சம்திங், ஐ திங்க் 499 399 தான் வரும். ஸோ இதுக்கு பதிலா நீங்க உங்களுக்கு அஃபோர்டபுளா இருக்க மாதிரியான டோனர்ஸ் வந்து போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்க ஐஸ் கியூபை ஃபர்ஸ்ட் உங்க ஃபேஸ்ல போட்டு நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துட்டு உடனே மேக்கப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நல்லா இருக்கும். ஸோ இந்த டோனரை வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து என் ஃபுல் ஃபேஸ் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே காத்து வருது. இப்போ நான் போட்டோனே நல்லா பளபளன்னு இருப்பேன். பட் இது வந்து இப்படி ட்ரை ஆனோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதுவே தெரியாது. ஸோ என்ன மாதிரி அவசரப்படுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபேன் வச்சு டக்குன்னு இதை வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் இந்த சம்மர் டைமில் மேக்கப் பண்ணும்போது ஒன்று ஏசி முன்னாடியே உட்காந்து நல்லா மேக்கப் பண்ணுங்கள். இல்லை இந்த மாதிரி ஒரு போர்ட்டபிள் ஹேண்ட் ஃபேன் வச்சுக்கோங்க. அண்ட் எல்லா ஃபேனையும் போட்டோ விட்டுக்கோங்க. ஸோ அதுதான் நடுவில் நீங்கள் பண்ணுற மேக்கப் ஸ்டெப்ஸ் அப்போது இந்த மாதிரி ஒரு ஹேண்ட் ஃபேனோ இல்லை ஒரு ஃபேன் கிட்டேயோ போய் உட்காந்துட்டிங்கன்னா கொஞ்சம் மேக்கப் பண்ணுற அந்த டைம் வரைக்கும் உங்களுக்கு ஸ்வெட் ஆகாமல் இருந்துச்சுன்னா ஸோ உங்கள் மேக்கப் அதனாலேயே வந்து நல்ல ஒரு வாட்டர் ப்ரூஃபாக ட்ரான்ஸ்ஃபர் ப்ரூஃபாகவும் இருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மெயினாக வந்து உங்களுக்கு ஸ்வெட் ஆனால் போகாது. ஸோ அதுக்கு தான். ஸோ நிறைய பேருக்கு மேக்கப் போடும் போதே போகும். ரீசன் நமக்கு நல்லா ஸ்வெட் ஆகும், எல்லாமே வந்து வரும். அதனால தான். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ளோ வந்து மினிமலாக தான் இருக்குது. இன்னும் இது வந்து ட்ரை ஆகலை. ஏசி எங்கேயோ இருக்குது, நான் இங்கே இருக்கேன். அந்த ஃபேனை வச்சு தான் இது பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா பாண்ட்ஸோட லைட் வெயிட் ஜெல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன். இது 150 சம்திங், நம்ம 130 தான் இது. இது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோட ஆல் டைம் ஃபேவரட். ஸோ எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின்ன்றதுனால நான் இந்த மாதிரி ஒரு வாட்டர் பேஸ் ஜெல் பேஸ் வந்து மாய்ஸ்சரைசர் போய்க்கிறேன். அதுவுமே எனக்கு ஆக்சுவலி காம்பினேஷன் ஸ்கின் தான். ஆனால் என்னன்னா நான் இந்த மாதிரி சம்மர் டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு மெயினாக வந்து ஃபுல் ஃபேஸுமே ஆயில் ஆகும். நான் இன்னும் சொல்லணும்னா நான் ஃபுல் டைம் ஏசியில் தான் இருக்கேன், வீட்டில் தான் இருக்கேன். அப்போவுமே என் ஃபேஸ் வந்து செம்மையாக ஆயில் ஆகும். ஸோ இந்த மாய்ஸ்சரைசர் பார்த்தீங்கனாலே தெரியும், ஒரு நல்ல ஹைட்ரேஷன் கொடுக்கும் நமக்கு.
ஸோ இதை போட்டு ஒரு 2 மினிட்ஸ், ஸோ ஒரு 2 மினிட்ஸ் கேப் கொடுங்க. எடுத்து டக்கு டக்குன்னு அட்லீஸ்ட் ஒரு 30 to 1 மினிட் ஆச்சோ, 30 செகண்ட்ஸ் to 1 மினிட் ஆச்சோ ஒரு கேப் கொடுத்து போடுங்க. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா வரும். அண்ட் இதை வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி மசாஜ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இது வந்து ட்ரை ஆகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நான் உங்களை நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டோனர் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக கன்சீலர் போகிறேன். ஸோ கன்சீலருக்கு என்னை விட டார்க்காக இருக்க மாதிரி, பட் லைட்டிங் இதுக்கெலாம் பார்த்தா என்ன கலரில் தெரியும்னு தெரியல. பட் இது வந்து எனக்கு ஒன்று க்ளோஸ் டு ஷேடாக இருக்கும். சம் பிளேசஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அன்ஈவன் ஸ்கின் இருக்குது அதனால். ஸோ நான் இந்த இதுக்கு கன்சீலர் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா டேக் கவர் கன்சீலர் ஃப்ரம் பிஎஸ்சி பிராண்டு. அண்ட் இதோட ஷேடு வந்து ட்விஸ்டட் டாஃபி அப்படின்ற ஷேட் யூஸ் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து எனக்கு எங்கெல்லாம் வந்து மார்க்ஸ் பிக்மெண்டேஷன் இருக்கோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன். அஃப்கோர்ஸ் லைட்டுக்கு வந்து இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் தெரியும். இந்த கலரு லைக் பிரைட்டாக இருக்க மாதிரி தெரியும். ஸோ நீங்கள் எல்லா வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஒரு டைம் லைட்டிங் அண்ட் என்னோட ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அண்ட் இது ஒரு வார்ம் லைக் இது வந்து ஏன் இது வந்து நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆரஞ்ச் என்னோட வீடியோ பார்க்குற ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் வந்து பேசிக்காக ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு வந்து எப்போவுமே ஃபேவரட்டான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னை விட எனக்கு ஒன்று க்ளோஸ் ஷேட் அப்படி இல்லைன்னா என்னோட டார்க்காக இருக்க ஷேட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் எனக்கு எங்கே பேசிக்காக பிக்மெண்டேஷன் அந்த மாதிரி மார்க்ஸ் பிம்பிள் மார்க்லாம் இருக்கும் அங்கே தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். பார்த்தீங்களா எப்படி இருக்கேன்னு. ஸோ இதை வந்து குயிக்காக பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இப்போ பிளெண்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். ஸோ டப்பு 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 டப்புன்னு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து உங்கள் ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ண வந்து ஈஸியாக இருக்குன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். நான் மோஸ்ட் ஆஃப் தி டைம் அப்படியே தான் பண்ணுவேன். ஸோ இது போட்டோன்னே உங்களுக்கு தெரியும் ஒரு இன்ஸ்டண்ட்டாக என்னோடய மார்க்ஸ் எல்லாமே வந்து ஹைட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் குயிக்காக நீங்கள் வந்து பிளெண்ட் பண்ணிடுங்க. சம்டைம்ஸ் இது ரொம்ப லிக்விடாக இருக்குது, உங்களுக்கு ஒரு கவரேஜே இல்லாமல் இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா கொஞ்ச நேரம் விட்டுருங்க. அப்படியே லெட் இட் ட்ரை. நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 30 செகண்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிளெண்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அதை வந்து அப்படியே போய் பிடிச்சிக்கோ. ஸோ நீங்கள் பிளெண்ட் பண்ணோன்னா அது வந்து கரெக்டாக அப்படியே ஃபேஸில் வந்து அழகாக பிடிச்சிக்கோ போய். அண்ட் வந்து நான் ஏன் வந்து உங்களுக்கு இந்த இதில் ஃபவுண்டேஷன் சொல்லலைன்னா ஸோ ஃபவுண்டேஷன் போடும்போது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ இது மாதிரினா நம்ம டெய்லி மேக்கப்புக்கு கன்சீலர்ஸ் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப காமன். அண்ட் உங்களுக்கு தெரியும் என்னோடய மார்க்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆயிடுச்சு. ஸோ நான் மிச்ச ஏரியாவையும் பிளெண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ இதோட நீங்கள் வந்து விட்டுடலாம். ஸோ உங்களுக்கு இதோட உங்கள் ஃபேஸ் வந்து மறைஞ்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு ஓரளவு மறைஞ்சிச்சு. ஃபுல்லாக நான் மறைக்கணும் அந்த அளவுக்குலாம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஓரளவு மறைஞ்சு ஓரளவு தெரிஞ்சாலே ஓகே. ஸோ இப்போ வந்து நான் ஹைலைட்டிங் மட்டும் கொஞ்சம் பண்ணுறது, ஏன்னா அதுதான் என் ஃபேவரட் பார்ட். ஸோ லாரியலோட இன்ஃபாலிபிள் கன்சீலர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இது வந்து நல்லாவே லைட்டர் ஷேட் இருக்கிறதுலே லாஸ்ட் ஷேட் ஐ திங்க் ஃபேரில். இதோட ஷேட் நம்பர் தெரியல, நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன். அப்புறம் ஸ்க்ரீன்லேயும் வந்து உங்களுக்கு போடுறேன். ஸோ யூஸ்வலாக நான் எங்கெல்லாம் வந்து பேசிக்காக ஹைலைட் பண்ணணும் அங்கெல்லாம் மட்டும் ஹைலைட் பண்ணுறதுக்காக இதை வந்து உங்களுக்கு தெரியும் இந்த பாயிண்ட்லலாம் போட்டிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் போடணும்னு இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ ஃபேராக இருக்குது அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு வந்து ஹைலைட் பண்ணி காட்டினா தான் அது ரொம்ப 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 பிடிக்கும். அதனால தான். ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் பண்ணலாம், இல்லைன்னா இன்னும் கூட கொஞ்சம் கம்மி ஷேடு உள்ள மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கன்சீலர்ஸ். ஸோ நீங்கள் வந்து இங்கே வந்து கண்டிப்பாக கன்சீலர் வச்சு தான் மேக்கப் பண்ணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்க ஃபவுண்டேஷன் இருக்குன்னா ஃபவுண்டேஷன் வச்சு பண்ணலாம். கன்சீலர் இருக்குன்னா இல்லைன்னா அந்த க்ரீம் பேலட் கன்சீலர்ஸ் இருக்குது அப்படின்னா அதுலேயுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். எல்லாமே உங்கள் சாய்ஸ் தான். எதுவுமே வந்துட்டு இப்படி தான் பண்ணணும் அப்படின்னால மேக்கப்புக்கு ரூல்ஸே கிடையாது. உங்கள் சாய்ஸ் தான். உங்கள்கிட்ட என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதை வச்சு பண்ணுங்கள். அண்ட் நான் காட்டுற பிராண்ட் தான் பண்ணணும் அப்படின்னும் எதுவுமே நீட் கிடையாது. ஸோ உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நீங்கள் வந்து உங்கள் மேக்கப் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்லா வரும். பட் இந்த மாதிரி நான் பண்ணுற அந்த டெக்னிக்ஸை மட்டும் உங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அண்ட் என்னோட ஸ்பஞ்சில் என்ன பேலன்ஸ் இருக்கோ அது வந்து சும்மா இந்த இடத்துலலாம் நான் வந்து போட்டு, அண்ட் நான் யூஸ்வலாக நெக்குக்கு போட மாட்டேன் வீடியோ ஃபிலிம் பண்ணுறதுனால. அண்ட் ஆல்சோ எனக்கு இப்போ நான் கொஞ்சம் குண்டாயிட்டுன்றதுனால இந்த லைனில் போய் மாட்டிக்குது. ஸோ அப்படியே போய் அங்கே செட் ஆகிடுறதுனால ஃபவுண்டேஷன் பவுடர்லாம் வந்து பார்க்க நல்லா இல்லை. ஸோ அதனால தான். ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுறேன்னா ஏதாவது ஒரு செட்டிங் ஸ்ப்ரே. ஸோ இதுக்காக நான் இன்சைட்டோட மேக்கப் ஃபிக்ஸர் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணோன்னா நீங்கள் உங்கள் ஃபுல் ஃபேஸை சும்மா ஒரு 2 டைம் மட்டும் இப்படி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க.
ஸோ இது வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் எதுவுமே போடுறதுக்கு முன்னாடி இதை வந்து பண்ணுறேன். ஸோ நம்மளோட வெட் பியூட்டி பிளெண்டரை வச்சு நீங்கள் நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. என் கண்ணெலாம் கலங்குது. யூஸ்வலாகவே இந்த இன்சைட்டோட பிராண்ட் யூஸ் பண்ணும்போதெல்லாம் எனக்கு அந்த மாதிரி தான் ஆகுது. மெயினாக அந்த மேக்கப் ஃபிக்சர் அவ்வளோ தெரியாமல் லைட்டாக நம்ம வாயில பட்டுட்டாலும் மோசமாக இருக்குது. ஸோ யாராவது ட்ரை பண்ணிங்கன்னா வேணாம். ஆனால் நல்லா இருக்குது அந்த ஃபிக்சரு. பட் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த எரியுது அந்த மாதிரிலாம் இருக்குன்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். வாயில பட்டுச்சு. ஸோ இப்போ வந்து நான் சொல்ல போகிற பவுடர் டெக்னிக் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேஸை வந்து செட் பண்ணுங்கள். அவ்வளோதான். ஸோ இப்போ நான் பவுடர் வச்சு செட் பண்ண போகிறேன். அந்த மாதிரி செட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் மெயினான டிப். ஸோ பவுடர் வச்சு செட் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் உங்கள்கிட்ட நல்ல ஒரு பிராண்டட் வந்து டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் இருக்கனாலும் யூஸ் பண்ணலாம். எனக்கு யூஸ்வலாக என் மேக்கப்பை ஒரு பேபி பவுடர் வச்சு செட் பண்ணதே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து நல்லா ஃப்ரெஷ் லுக் கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கொஞ்சமாக வந்து நான் வந்து பேபி பவுடர் வந்து எடுத்துக்கிறேன். இது ஒயிட் கலரில் இருக்குன்றதே மெயினாக அதனாலேயே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் எப்படி நமக்கு ஒர்க் ஆகுமோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து என்ன பண்ணணும்னா இதோட இப்படி டேரெக்டாக வந்து பவுடர் இது பண்ணல. ஸோ பீஸா பஃப் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பீஸா பஃப்ல வந்து இந்த மாதிரி பவுடர் எடுத்துக்கிறேன்னா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவனாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு காம்பேக்ட் பவுடர், எனி காம்பேக்ட் பவுடர் உங்ககிட்ட இருக்க பிராண்டு. ஸோ நான் வந்து இப்போது லாக்மே வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ நான் வந்து லாக்மே ட்ரை பண்ணலான்னு வாங்கினேன். ஸோ அதனால நான் லாக்மே வந்து இது பண்ணுறேன். ஸோ லாக்மே பவுடரில் காம்பேக்ட் பவுடர் அப்போது நம்ம பவுடர் எடுத்தோம்ல அது மேலே இப்போது 2 பவுடரும் இருக்குமா. இப்போ இந்த 2 பவுடர் என்ன ஆகணும், செட் ஆகணும். ஸோ உங்கள் ஹேண்டில் போட்டு நல்லா இப்படி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இது ரெண்டும் ஓரளவுக்கு இப்படி மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோம்னா உங்களுக்கு எங்கே மெயினாக செட் பண்ணுவோம், அதாவது எங்கே வேர்க்குமோ அங்கே வந்து இது செட் பண்ணுங்கள். அண்ட் பிஃபோர் தட் உங்களுக்கு எங்கேயாவது ஸ்வெட் ஆகியிருக்கு அப்படின்னா அதை வந்து தொடச்சிக்கோங்க. நம்மளோட பியூட்டி பிளெண்டர் வச்சு நல்லா டேப் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் பாருங்கள். இப்போ எனக்கு எதுவும் ஆகலை. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எனக்கு வந்து ஆக்சுவலி இந்த சம்மர் டைமில் ஹோல் ஃபேஸே வந்து ஆயில் ஆக தான் செய்யும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை வந்து நான் போட்டு தேய்க்கல, ஜஸ்ட் இப்போ பாருங்க டேப் தான் பண்ணுறேன். ஸோ ஒரு டைம் நான் எடுத்தேன் பேபி பவுடரையும், அதாவது ஒயிட் கலர் பவுடர், ஒரு பேபி பவுடர் தான் நான் எடுத்தேன். ஸோ அந்த பேபி பவுடரையும் காம்பேக்ட் பவுடரையும் எடுத்து மிக்ஸ் பண்ணி என்னோட ஹேண்டில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு அங்கே போட்டேன். உங்களுக்கு தெரியும் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலாக இருக்கும். அண்ட் கலரும் எதுவும் சேஞ்ச் ஆகியிருக்காது புதுசாக. ஸோ இதே தான் என் ஃபுல் ஃபேஸ்க்கு நான் பண்ண போகிறேன். அகைன் ஒரு வாட்டி உங்களுக்கு ரிப்பீட் பண்ணுறேன், நல்லா பாருங்கள். பேபி பவுடர் எடுத்துக்கிறேன்னா ஸோ இந்த மாதிரி பீஸா பஃப்பில் ஸோ இந்த மாதிரி போட்டு நல்லா ஈவனாக உங்களுக்கு வந்து இங்கே அதாவது எதுவுமே தெரியக்கூடாது தனியாக. ஸோ காம்பேக்ட் பவுடரை எடுத்துக்கிறோம், கையில் போடுறோம், பிளெண்ட் பண்ணுறோம், ஈவனாக பிளெண்ட் பண்ணிடணும், அதுதான் முக்கியம். ஸோ இந்த பக்கம் வச்சு காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி அதாவது இந்த ப்ராடக்ட் அப்படியே நம்ம செட் பண்ணுறோம். கீழே பேஸில் இருக்க நம்மளோட கன்சீலரை அப்படியே நம்ம போட்டு எல்லா பேஸையுமே அப்படியே அழகாக செட் பண்ணுறோம். அண்ட் இந்த ப்ராடக்ட்டை வச்சு என்ன பண்ணுறோம், லாக் பண்ணுறோம். இந்த டெக்னிக் வச்சு நம்மளோட ஃபுல் ஃபேஸை லாக் பண்ணிடுறோம். ஸோ அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி ஃபுல் ஃபேஸ்க்கு வந்து ஃபுல்லாக செட் பண்ணிவிடுங்க. ஸோ என்னோடய ஐ லுக் வந்து முடிச்சுட்டு வந்துட்டேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக. அப்புறமா வந்து ஒரு ரொம்ப ரொம்ப தின் லைனராக வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்து இப்போ லிப்ஸ்டிக் போகிறேன். ஸோ லிப்ஸ்டிக் ஒரு மார்ஸா ஸ்விஸ் பியூட்டியோட போல்ட் லிப் லைனர், மேட் லிப் லைனர், ஆக்சுவலாக ப்ரௌன் ஷேடு. ஸோ இதை வந்து நான் லைட்டாக என்னோட லிப்பை வந்து லைன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட லிப்பை லைன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் ஆல் டைம் ஃபேவரட், இதை நான் வந்து வாங்கணும்னு வாங்கலை, பட் இப்போ என் ஃபேவரட் ஆயிடுச்சு. இன்சைட்டோட மேட் லிப் பிங்க் லிப்ஸ்டிக்கு ஷேட் வந்து 04 கொக்கோ. இதை வந்து நான் லைட்டாக போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு டார்க் கலர் லிப் லைனரோட இந்த மாதிரி ஒரு நியூ ஷேட் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ஒரு பிங்கிஷ் மெரூனிஷ் நியூடாக இருக்கும். இந்த மாதிரி போட்டு என் கையிலேயே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் நிஜமாகவே. அண்ட் இன்னும் நான் வந்து ப்ளஷ்ஷு அந்த மாதிரி எதுவுமே நான் போடவே இல்லை. ஸோ இதுவே என்னோடய லுக் இப்படியே விட்டுற போகிறேன். ஸோ இது நல்லாயிருக்கும். ஏன்னா ஆஃபீஸ் போகிறவங்க யாருமே மோஸ்ட்லி காலேஜ் ஆஃபீஸ் போகிறவங்க அந்த மாதிரி போகிறதில்ல. ஸோ இது வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி மேக்கப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களே சொல்வீங்க இது எப்படி ஒர்க் ஆச்சுன்னு. அண்ட் இந்த மேக்கப்பை அண்ட் என்னோட பவுடர் டெக்னிக்கையும் ட்ரை பண்ணிவிட்டு வந்து
உங்க மேக்கப் எப்படி இருந்ததுன்றத ப்ளீஸ் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ அப்ப எனக்கு தெரியும். அண்ட் இந்த மாரி இன்னும் எவ்வளோ வீடியோ வேணும்னு சொல்லுங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடணும்னும் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணிடுங்க. அதே மாரி வீடியோவ நான் போட்டுடுறேன். அண்ட் இதான் என்னோட ஃபைனல் லுக். திருப்பி ஒரு வாட்டி தேய்ச்சு கூட காட்டுறேன். அண்ட் இப்படி கிள்ளி காட்டுறேன். இந்த கையில லிப்ஸ்டிக் இருக்கு லைட்டா. அத இப்படி கிள்றேன். ஸோ என்ன பண்ணாலும் மேக்கப் போகாது. நல்லாருக்கும். அண்ட் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு லைட்டான பேஸ்ல தான் நான் வந்து மேக்கப் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து காலேஜ், ஆஃபீஸ் அண்ட் டெய்லி மேக்கப்க்கு ரொம்ப ரொம்ப சூட் ஆகும். ப்ளீஸ் ட்ரை பண்ணி பாருங்க இந்த சம்மர் டைம்க்கு. அண்ட் மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெயில்னால அவஸ்தைப்படுற உங்களோட மேக்கப் லவர் ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய்.